ஹேர் கலர் பண்ணிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹேரை வந்து நல்லா கலரிங் பண்ணா மட்டும் பத்தாதுங்க. அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணவும் செய்யணும். அதற்கு நான் சொல்ற டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 1. ஹேர் கலரிங் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அங்கிருந்து 48 இருந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அப்பதான் அது ஃபுல்லாவே செட் ஆகும். 2வது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்க. இது உங்களுடைய ஹேரை வந்து ஃபர்தரா நிறைய டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3வது டைரக்டா யூவி ரேஸ், அதாவது சன் எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இதுவுமே உங்களுடைய ஹேரை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4வது அடிக்கடி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் கலர் மட்டும் இல்லாம ஹேரோடைய ஸ்கால்ப்ல இருந்து உங்களோட ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டெர்மட்டாலஜிஸ்ட். 5வது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்பப்ப அதை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஸ்பிளிட்டன்ஸ் வரும்போது உங்களுடைய ஹேரும் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அப்பப்ப நம்ம ஹீட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க கலர் பண்ண ஹேரை நல்லா பாத்துக்கலாம். ஹேர் கலரிங் பண்ணிருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா. அறிவோம் ஆரோக்கியம்.